ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கு மனிதருக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் சந்தியா, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க கிளர்க்காக வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. 2ஆவதாக வரவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க விழுப்புரத்தில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலேயே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சவங்க. அப்புறமா விவாகரத்தே வாங்கிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு பொண்ணு ஒன்று பையன் ஒன்றுங்க. பையன் அவங்க அப்பாவோட போயிட்டதாகவும் பொண்ணு இவங்களோடய இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்களும் இப்போ இவங்களுடைய குழந்தைக்காக மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. தன்னோட குழந்தைக்கு நல்ல ஒரு அப்பாவும் தனக்கு ஒரு நல்ல ஒரு துணையாகவும் இருக்கணும் அப்படின்னு தான் இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ வரக்கூடியவர் பெரிய வசதியாலாம் எனக்கு வேணாங்க, சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியாகவே இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிட்டு என்னோடய குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா மேகலா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க EEE முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நாமக்கல்லில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே இவங்களுடைய கணவர் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் ஃபாரினில் வேலை செஞ்சிட்ருக்காருங்க. ஸோ அங்கேயே ஏதோ ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் தான் இவ்வளோ வருடம் இருந்தாங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிட்டு என்னோடய குழந்த மாதிரி பார்த்துக்குவேன். என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும், நல்ல ஒரு அன்பான துணையாக இருக்கணும்னு தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுடைய முதல் கணவரை இவங்களை ரொம்பவே நல்லா பார்த்துருந்துருக்காருங்க. ஸோ அவங்கள இவங்களால் மறக்கவே முடியல. பட் இப்போ இவங்களுடைய அப்பா அம்மா எல்லாமே கம்பல் பண்ணுறதுனால இவங்க மறுமணத்துக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, நல்ல குணமாக இருந்தால் மட்டும் போதும்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இந்த மணமகள் வீட்டாருக்கு ஜாதகம் ஜோசியத்தெல்லாம் நம்பிக்கை இல்லாதனால ஸோ இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய மணமகன் தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். தேங்க்யூ.